ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு ப்ராடக்ட் அப்டேட் வீடியோ. இப்போ நம்மகிட்ட 5 ப்ராடக்ட் கையில் இருக்குது, வேறு பிராண்டில். இந்த ஒவ்வொரு சிஸ்டத்தோட டீட்டெயில்டு வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுறேன். நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த 5 சிஸ்டத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் சுருக்கமாக கொடுக்குறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட FW V320 அப்படிங்கிற மாடல். இது ஒரு 4 ஸ்பீக்கர் ஹைஃபை மியூசிக் சிஸ்டம். இந்த மாடலில் VCD, MP3, ஆடியோ சிடிலாம் ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல கலர்ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஈக்குவலைசர் செட்டிங் இருக்குது. அப்புறம் லோ ஃப்ரீக்வன்சி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பேஸ் பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரோக் ஃபங்க்ஷனுக்காக ஒரு மைக் போர்ட், அப்புறம் வழக்கம் போல் டுவெல் கேசட் டெக்கும் கொடுத்துருக்காங்க. கேசட்ஸ் ப்ளே அண்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்தோட PMPO பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 3-வே ஸ்பீக்கர் சிஸ்டம். ஒவ்வொரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்லேயும் ஒரு ஊஃபர், ஒரு ட்வீட்டர், அப்புறம் ஒரு சூப்பர் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஊஃபரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச், ட்வீட்டர் 5 சென்டிமீட்டர், அப்புறம் சூப்பர் ட்வீட்டர் 2.5 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷனல் தான், நம்மக்கிட்ட சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோடே இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1-வே 1 யூனிட் டைப், மேக்னெட்டிக்கலி ஷீல்டட். சிஸ்டத்தோட பேக் சைட் சிஸ்டம் வந்து ஓரளவு நீட்டாக இருக்குது, லைட் யூஸ் தான். இதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். FM AM ரேடியோ ஆண்டனா கனெக்ஷன்ஸ். ஸ்பீக்கர் கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் கோடரில் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் டு ரியரும். ஸ்பீக்கர் ஒயரை பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அப்புறம் ரியர் ரெண்டுமே 6 ohmஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஆடியோ சோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு RCA ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே ஃபிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரீப்ரொடக்ஷன் ஒரிஜினலாக இருக்கும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஒரு 10க்கு 15 ரூம் வரைக்கும் இந்த மாடல் ஓகேன்னு நினைக்கிறேன். பேஸ் வந்து இரிட்டேட்டிங்காக இல்லை, நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சோனி MHC GNV111D அப்படிங்கிற மாடல். இது ஒரு 5 ஸ்பீக்கர் மியூசிக் சிஸ்டம். இதில் 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், 2 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் ஒரு சென்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட ஸ்பெஷல் என்னென்னா சப்வூஃபர் இல்லாமலே ஒரு பெரிய ரூமுக்கு கூட நல்ல பவர்ஃபுல் சவுண்டாக கொடுக்கும். அதேமாதிரி பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பெரிய டிஸ்பிளே, நல்ல எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளேபேக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் செலெக்ஷன் பட்டன்ஸ். சென்டரில் பெரிய வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் சுற்றியே ஒரு ஆப்ரேட்டிங் டயல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட PMPO பார்த்தீங்கன்னா 7900 வாட்ஸ். இதில் DVD ப்ளே பண்ணிக்கலாம், டுவெல் கேசட் டெக் இருக்குது. சென்டர் ஸ்பீக்கரில் 2 8 சென்டிமீட்டர் கோன் டைப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக்கலி ஷீல்டட். 2 ஃப்ரண்ட் அப்புறம் 2 சரௌண்ட், இந்த 4மே 2-வே ஸ்பீக்கர் சிஸ்டம். இது ஒவ்வொன்றிலையும் 20 சென்டிமீட்டர் சப்வூஃபர், அப்புறம் 2.5 சென்டிமீட்டரில் ஹார்ன் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டும் மேக்னெட்டிக்கலி ஷீல்டட். வெயிட்டும் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிஸ்டத்தோட ரியர் சைடு காஸ்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் கண்டிஷன், வெரி லைட் யூஸ்ட். ஸ்பீக்கர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் புதுசு மாதிரி இருக்குது. மெயின் யூனிட் மாடல் கோட் HCD GNV111D. இதோட பவர் கன்சப்ஷன் 380 வாட்ஸ். சவுண்ட் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஈக்குவலைசர் செட்டிங் இருக்குது. சரௌண்ட் செட்டிங்கும் நிறையா கொடுத்துருக்காங்க, ப்ரோலாஜிக் மோட்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஆக்ஸ் இன்புட், பேக்லேயும் ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கனெக்டர்ஸ் எல்லாமே கலர் கோடட். சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்குது, ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஆக்டிவ் சப்வூஃபர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இந்த 4 ஸ்பீக்கருமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த 4 ஸ்பீக்கருமே பவர் ஹேண்ட்லிங் 160 வாட் at 6 ohms. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் ரெண்டும் மேக்னெட்டிக்கலி ஷீல்டட். சென்டர் ஸ்பீக்கர் பவர் ஹேண்ட்லிங் 80 வாட்ஸ் at 16 ohms, வெயிட் 1.6 kg. அடுத்த ப்ராடக்ட் Panasonic SA-AK38 VCD ஹைஃபை மியூசிக் சிஸ்டம். இதில் 5 டிஸ்க் சேஞ்சர் இருக்குது, டுவெல் கேசட் டெக், FM AM, அப்புறம் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. 80+80 வாட்ஸ் RMS. PMPO பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ். இந்த மாடலில் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டுவெல் லேயர் டிஸ்பிளே. சவுண்ட் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பில்டின் ஈக்குவலைசர் செட்டிங் நிறையா இருக்குது. கரோக் ஃபங்க்ஷனுக்காக 2 மைக் போர்ட், அப்புறம் மைக் வால்யூம் கண்ட்ரோலரும் இருக்குது. டேப் டெக்கில் கேசட்ஸ் ப்ளே அண்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் 2 ரியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 2-வே 2 யூனிட் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டைப். ஒவ்வொரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்லேயும் ஒரு ஊஃபர், அப்புறம் ஒரு ட்வீட்டர் இருக்குது. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே டைபோல் சரௌண்ட் சிஸ்டம். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை வால் மவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேபிளில் கூட வச்சுக்கலாம். வால் மவுண்ட் பண்ணும்போது சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. சிஸ்டத்தோட பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், லைக் நியூ கண்டிஷன். இதோட பவர் கன்சப்ஷன் 185 வாட். இந்த மாடலில் பில்டின் ஈக்குவலைசர் செட்டிங்கும் நிறையா இருக்குது. நம்ம பர்சனலாகவும் ஈக்குவலைசர் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக் சைடில் RCA ஆக்ஸ் இன்புட்டும் ஒரு ஆடியோ அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 6 ohmஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் 32 ohmஸில் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் பவர் ஹேண்ட்லிங் 100 வாட்ஸ் at 6 ohms.
சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் 30 வாட்ஸ் at 32 ohms. அடுத்த ப்ராடக்ட் ஷார்ப் பிராண்டில் ஒரு ஸ்டீரியோ மியூசிக் சிஸ்டம் மாடல் CD-BK310. இதோட ஸ்டீரியோ பவர் அவுட்புட் 125+125 வாட்ஸ் RMS. இதோட டிஸ்பிளே நமக்கு கண்டிப்பாக ஒரு விண்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஈக்குவலைசருக்கு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. லோ ஃப்ரீக்வன்சி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த மாடலில் 3 டிஸ்க் சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம VCD, MP3, ஆடியோ சிடிலாம் ப்ளே பண்ணிக்கலாம். சிடியில் ஆடியோ கேட்கும்போது ஆக்ஸ் இன்புட்டில் கேட்குறத விட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கம் போல் டுவெல் கேசட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட PMPO பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 3-way ஸ்பீக்கர் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேயும் 13 சென்டிமீட்டரில் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் சைட் ஃபயரிங். சப்வூஃபருக்கு செப்பரேட் ஒயர் கனெக்ஷன் இருக்குது. சப்வூஃபரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சிஸ்டத்தோட பேக் சைட் பார்க்குறீங்க. மெயின் யூனிட் மாடல் கோட் CD-BK310V. இதோட பவர் கன்சப்ஷன் 210 வாட். இந்த ப்ராடக்ட் மேட் இன் மலேசியா. சிஸ்டத்தோட பேக் சைடில் RCA ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட் இருக்குது. ஸ்பீக்கர் கனெக்டர்ஸ் கலர் கோடட். ஸ்பீக்கர்ஸ் 6 ohmஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஒயர் மெயின் ஸ்பீக்கர்ஸோடது. ரெட் கலர் சப்வூஃபருக்கு வர்ற செப்பரேட் லைன். ஒவ்வொரு ஸ்பீக்கரோட டோட்டல் பவர் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா 250 வாட் at 6 ohms. அடுத்த ப்ராடக்ட் சோனியோட ஒரு DVD ஹைஃபை மியூசிக் சிஸ்டம். இதோட மாடல் கோட் MHC-GZR880. இதில் DVD பிளேயர், USB போர்ட், அப்புறம் டுவெல் கேசட் டெக்கும் இருக்குது. இந்த மாடலில் ஒரு 7-inch பில்ட்-இன் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. DVD அப்புறம் USBயில் ப்ளே பண்ணுற வீடியோ இந்த டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம். ஈக்குவலைசர் செட்டிங் பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பில்ட்-இன் ஈக்குவலைசர் செட்டிங்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. க்ரூவ் அப்புறம் V க்ரூவ் ஆப்ஷனும் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் வழக்கமானதோட சைஸ் பெருசாக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் சுற்றி ஒரு ஆப்ரேட்டிங் டயல் கொடுத்துருக்காங்க. சிஸ்டத்தோட ஃப்ரண்ட் பேனலில் ரிமோட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. DVD பிளேயரை பொறுத்த வரைக்கும் DVD, MP3, VCD, ஆடியோ சிடிலாம் ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ நீங்கள் டிவிக்கும் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம், அல்லது இந்த 7-inch டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம். USB போர்ட்டில் பென் ட்ரைவ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா MP3, WMA அப்புறம் AAC ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். வீடியோ ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா MP4 அப்புறம் DVXலாம் ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம DVDயில் ப்ளே பண்ணுற ஆடியோ அப்புறம் டேப், ரேடியோ, ஆக்ஸ் இன்புட்டில் ப்ளே ஆகிற ஆடியோவும் பென் ட்ரைவில் ஆடியோ ஃபைல்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டுவெல் கேசட் டெக் சிஸ்டத்தோட டாப்பில் கொடுத்துருக்காங்க. டெக் ஏல கேசட் ப்ளே பண்ணிக்கலாம். டெக் பியில் கேசட் ப்ளே அண்ட் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 3-way 3 யூனிட் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டைப். ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொன்றிலையும் 13 சென்டிமீட்டர் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அப்புறம் 13 சென்டிமீட்டரில் ஒரு ஊஃபர் இருக்குது. சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் 1-way 1 யூனிட் பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டைப். இதில் 8 சென்டிமீட்டரில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது. சிஸ்டத்தோட பேக் சைடு. சிஸ்டத்தோட RMS பவர் 490 வாட். PMPO பார்த்தீங்கன்னா 5400 வாட்ஸ். இந்த சிஸ்டத்தோட பேக் சைடில் இருக்கிற ஆக்ஸ் இன்புட் வீடியோ இன்புட்டோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற வீடியோ இன்புட் இந்த 7-inch டிஸ்பிளேல தெரியும். ஆக்டிவ் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்காக சப்வூஃபர் ப்ரீ அவுட் இருக்குது. காம்போனன்ட் காம்போசைட் வீடியோ அவுட் அப்புறம் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் 175+175 வாட்ஸ். சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஒவ்வொன்றும் 70 வாட்ஸ். இந்த 5 ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் அப்புறம் மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.